இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் வெற்றிகரமாக 4வது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல இப்போ இந்த லீடர் படம் தமிழகம் முழுவதும் நாங்கள் ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு சுற்றுப்பயணமாக ஒரு தேட்டருக்கும் ஒரு மாவட்டமாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஜிகே சினிமாஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்தவங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணி ஒரு சீனும் அவ்வளவு சூப்பராக இருக்குது, பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹீரோவாக நடிச்சிருக்கிற லெஜண்ட் அவர்கள் ஹாலிவுட் ஹீரோ அவங்க எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளோ புகழாரம் சொல்லிட்டு போனாங்க. இது எல்லாமே இந்த படத்தின் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னாக்கா இதற்கு முன்னாடி வந்த லெஜண்ட் அவர்கள் நடித்த அந்த லெஜண்ட் படத்துக்கும் இப்போ உள்ள இந்த லீடர் படத்துக்கும் பயங்கர வித்தியாசம். அதில் சாக்லேட் பாயாக இருப்பார், இதில் வந்து ஒரு ரகட் பாயாக இருக்கார். அப்படி இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னாக்க லெஜண்டோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் எல்லாமே போய் சேரும். ஆதரவு கொடுத்த அனைத்து ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஜிகே சினிமாஸ் இங்கே தான் வந்திருக்கிறோம். படம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 நாளை தொற்றுன்னு நினைக்கிறேன் இந்த படம். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் காய்ச்ச மரத்தில் தான் சார் கல்லடி போடும். அந்த மரம் காய்க்காத மரமாக இருந்தாக்க ச்சே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இது காய்ச்ச மரம்ன்றதுனால எல்லாரும் அண்ணாந்து தான் பார்ப்பாங்க, பொறாமையில் பார்க்க தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்று 4வது நாள் கிட்டத்தட்ட ஃபுல்லாகி போச்சு இந்த தேட்டரில் சீட்டுங்க எல்லாருமே. அதை நான் பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி தேட்டருக்கே வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது லீடர் அவர்கள் பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாலும் அதெல்லாம் உண்மையே இல்லை. நான் இங்கே வந்து நான் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் வந்து இங்கே வந்து பார்த்தோம். சீட்டு எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. இவ்வளோ ஏங்க நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. டேய் மைக்கா இருக்கா, நான் பேட்டி கொடுத்துட்டு நினச்சா ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். லீடரை பற்றி அவன் ஆளுக்கு ஒரு குறை சொல்லிட்டு இருப்பான், சும்மா எல்லாம் கேட்டுட்டு போவாங்கன்னு நினச்சிருக்கியா? இப்போ சொல்கிறேங்க, லீடரை பற்றி விமர்சனம் வருதுன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சார் அவர்கள் அங்கே போனால் இங்கே போனால் கூட்டம் நிறையா வருதுன்னு சொல்கிறோம்ல, அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? 50 படத்துக்கு மேலே நடித்தவர். ஆனால் லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய 2வது படத்திலேயே முத்திரை பதிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த 4வது நாள் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னாக்கா, 4வது நாளா இவ்வளவு கூட்டம் வருதுனாக்கா அப்ப இவரோட கெத்து என்னன்னு பாருங்க. புரியுதுங்களா? தயவு செய்து இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை யாரும் விடாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். புரியுதா? உன்னோட தலைவன் பெருசுனாக்கா நீ ஜால்ரா போட்டுக்க. ஆனால் பொதுவாக உள்ள என் தலைவன் லெஜண்ட் அவர்களை பேசுறதுக்கு எவனுக்குமே அருகதையே இல்லை. உங்க அப்பா டைரக்டரா இருப்பாரு, உங்க அண்ணன் டைரக்டரா இருப்பாரு, உங்க அம்மா ப்ரொடியூசரா இருப்பாங்க, உங்க அண்ணன் ப்ரொடியூசரா இருப்பாங்க. ஆனா லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் இன்னைக்கு முன்னுக்கு வந்து தன்னுடைய 2வது படத்திலேயே முத்திரை பதிச்சிருக்காரு. நன்றி. நல்லா போயிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ போரூர் ஜிகே சினிமாவில் இருக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. அதாவது சினிமாவில் வந்து டைட்டில் வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்கள் வந்து புரட்சி தலைவருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடோடி மன்னன், எங்கள் வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், அந்த மாதிரி டைட்டில்லாம் வந்து ஒரு கிரேஸாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய லெஜண்ட் அவர்களுக்கு 2வது படம் டைட்டில் வந்து லீடர். ஃபஸ்ட்டு வந்து லெஜண்டு, 2வது வந்து லீடர். இந்த டைட்டிலே வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அது நம்ம பார்த்தாலே தெரியும். லீடர் அப்படின்னாலே லீடர் அப்படின்னா வழி நடத்துபவர். அவருக்கு பேர் தான் வந்து லீடர்.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைகளை அவங்க சரியாக பண்ணியிருக்கிறாங்க. நடிகர்களாகட்டும், டைரக்டர் துரை செந்தில்குமார் ஆகட்டும், கேமராமேன் வெங்கடேஷ் ஆகட்டும், எடிட்டர் ராகுல் ஆகட்டும், அதே போல் பேக்ரவுண்டு ஸ்கோர் மியூசிக் வந்து ஜிப்ரான் சார் வந்து மிக அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்கமோ அந்த ஃபீலிங் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், எம்ஜிஆர் சார் படத்துக்கு வந்து டைட்டில் கிடைச்ச மாதிரி இவர் படத்துக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களுக்கு உதவுனாரோ அதே போல நம்மளுடைய லெஜண்ட் அவர்கள் மக்களுக்கு உதவிட்டு இருக்கிறார். ஏன்னா கஜா புயல் வரும்போது வந்து 2 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கிறாரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கும் வந்து நிதி கொடுத்துருக்கிறார். கோடிக்கணக்கில் அவர் வந்து லெஜண்ட் அவர்கள் கோடிக்கணக்கில் வந்து நிதி கொடுக்குறாரு. அதே மாதிரி அவருடைய சொந்த ஊரான இந்த பணிக்கநாடார் குடியிருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரை வந்து படிக்க வச்சிருக்கிறாரு, இன்னும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனது உள்ளவர் வந்து லெஜண்ட். அவரை ஒரு கேள்வி கேட்டார், ஸ்கோர் பண்ணுறாங்க, அவரை வந்து கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு. அதாவது முதல் படத்தில் வந்து சூர்யா சார் வரும்போது இது தான் சொன்னாங்க. இன்றைக்கி சூர்யா சார் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ லெஜண்ட் அவர்கள் வந்து 2வது படம், இந்த 2வது படத்திலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனாகவே மாறிட்டார். அதாவது நம்ம ஒரு கேரக்டரைசேஷனுக்கு வந்து 3 டைமென்ஷன் இருக்கும். அது சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா சோசியாலஜி, சைக்காலஜி, பிசியாலஜி அப்படின்னு ஒரு 3 டைமென்ஷன் உண்டு ஒரு கேரக்டருக்கு. இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு அந்த 3 டைமென்ஷன் உண்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3 டைமென்ஷனை அந்த இயக்குனர் அந்த ஹீரோவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கிறார். பிசியாலஜி, சோசியாலஜி, சைக்காலஜி நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அந்த ஒரு அந்த பிளாஸ்ட் ஆகி பாம் பிளாஸ்ட் ஆகி அவர் வரும்போது அதில் அந்த கதையில் வந்து அந்த ஃபீலிங் அவர் கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த 2வது படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் அவர்கள் ஒவ்வொரு சீனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அது காரணம் வந்து இயக்குனர் துரை செந்தில்குமார் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறவன் 4க்கு 4 ரூமில் உட்காந்துட்டு கிண்டல் பண்ண தான் செய்வான், ஸ்க்ரோல் பண்ண தான் செய்வான். அதெல்லாம் மீறி தான் எல்லா நடிகருமே டாப் லெவலில் வந்திருக்கிறாங்க. தம்பி கூல் சுரேஷ் சொன்ன மாதிரி விஜய் சாரும் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார், நம்ம அவருடைய முதல் படத்தில் நாளைய திருப்பில் எப்படி இருந்தார், இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவராக வந்துட்டார். அதே போல் லெஜண்ட் அவர்களும் சினிமாவில் வந்து அரசியலிலும் தடம் பதிப்பார். எப்படி வியாபாரத்தில் தடம் பதித்தாரோ இப்போ அடுத்து சினிமாவிலும் மிகப்பெரிய ஒரு தடத்தை பதிப்பார். அடுத்து அரசியலும் தடம் பதிப்பார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விஜயகாந்தோட பெரிய ரசிகர், அவரால் நீங்கள் உருவாக்கப்பட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ விஜயகாந்துக்கு அப்புறம் லெஜெண்டுன்னு ஒரு வார்த்தை ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. அதனால் உங்களை நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க, நிறைய கமெண்ட் உங்கள் மேலே வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேங்க, ட்ரோல் பண்ணுறவன் வந்து பண்ணிட்டு தான் நம்ம இருப்பாங்க. இப்போ வந்து அவன் உதவி செய்வானா? இப்போ அதுதான் கேட்குறேன் நான். அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் வந்து கமெண்ட் போடுவான், அவன் வந்து 4 பேருக்கு உதவி செய்வானா? ஆனால் கேப்டன் உதவி செஞ்சார். அதே மெத்தடில் இன்னைக்கு லெஜண்ட் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இல்லை அதனால தான் நான் வந்து இப்போ அவருக்கு லெஜண்டுக்கு ரசிகராக மாறிட்டேன். நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் என் பையன் டாக்டர், அவன் இன்னைக்கு ரசிகர், அவன் வந்து இன்னைக்கு லெஜண்டுக்கு வந்து ரசிகர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்படி கேப்டன் வந்து உதவி செஞ்சாரோ அதே ஃபார்முலாவில் அதே மெத்தடில் இவர் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை கமாண்டு போடுறவன் எங்கள் தலைவர் கேப்டன் சொல்லுவார், அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அதை நம்ம இந்த காதில் வாங்கினோன்னா நம்ம வேலை பாதிக்கும். இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போய்கிட்டே இருக்கணும், நம்ம வேலையை நம்ம பார்த்து போய்கிட்டே இருக்கணும்னு கேப்டன். அது பெரியவங்க எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால அவன் கமாண்டு போடுறவன் போட்டு போகிறான். என்னைய கூட அவன் சொல்லியிருப்பானுங்க, நான் அந்த கமாண்டு கீழே போய் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா வேலை செய்கிறது கஷ்டம். அவன் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துட்டு அவன் வந்துட்டு கமாண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்மளுடைய நேரம் பாதிக்கும்.